ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான கண்டென்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செயினில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம நினைக்கும் சில தவறான புரிதல் கூட சொல்லலாம், மெத்துன்னு கூட சொல்லலாம். பேர் இதை நம்ம நம்பியிருக்கோம். பட் ஆனால் அதோடைய ரிலவன்ஸ் என்ன, அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 3 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம தவறாக இன்னும் கூட நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம். பட் அதுக்கான ஒரிஜினல் மீனிங் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்தேன். ஸோ என்னோடய வெர்ஷன் ஆஃப் ஆன்சர் தான் சொல்கிறேன். இதுலேயுமே என்னுடைய பதில்கள் எதாவது தவறு இருந்தால் சொல்லுங்கள், நானுமே திருத்திக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் குழம்பி இருக்கிறது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வால்யூமும் சேமு அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வேறு அப்படின்றது அர்த்தம். வால்யூம் அப்படின்றது நம்ம பார்க்குற ஈக்விட்டியில் நடக்கிற வால்யூம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரிஜினல் வால்யூம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அங்கே வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது, நல்ல நியூஸோ இல்லைனா கெட்ட நியூஸோ, அந்த ஸ்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா செல் ஆஃப் பண்ணுறதோ இல்லைனா அதிகமாக வாங்கி குவிக்கிறதுமான விஷயங்கள் நடக்கும். இப்படி நடக்கும்போது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியும், இல்லைனா இறங்குறத பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஒரு வால்யூம் பேஸ்டான ட்ரேடில் கண்டிப்பாக நம்ம பார்க்க முடியும். அப்போது நம்ம பார்க்குற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குகளில் இருக்கிற வால்யூம்ஸை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரையும் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் அந்த ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு அதாவது ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்குறாங்க. இது எந்த அளவு ஒரு தவறான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைக்கோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த டெல்டாவை மட்டும் வச்சுக்கிட்டு மூவ் ஆகாதுங்க. நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் அங்கேயே நின்னா கூட ப்ரைஸ் ட்ராப் ஆகாத பார்க்கலாம். டியூ டு ஐவி ட்ராப் மூலமாகவும் டைம் டிகே மூலமாகவும் அந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். ஸோ அப்போது நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு மட்டும் அந்த ஒரு ஸ்ட்ரைக்கை நம்ம ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ யோசிச்சு பாருங்களேன். அப்போது நம்ம எது அண்டர்லைங்கோ அந்த அண்டர்லைங்க ஸ்பாட்டோ ஃபியூச்சரோ அதை பார்க்குறது மூலமாக மட்டும்தான் அது வந்து நல்லா தெளிவு வரும். ஸோ இது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதையுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஆன்சராக இது இருந்திருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுக்கு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கெல்லாம் எக்ஸ்பைரி எனக்கு 5 காசு ஆயிடுது. ஓகேங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அண்டர்லைங் அப்படியே தான் நிற்கும். அண்டர்லைங் 0 ஆகுதா, அண்டர்லைங் டவுன் ஆகுதா, அண்டர்லைங் அப் ஆகுதா, பட் எதுக்கு எல்லா ஓடிஎம்மும் 0 ஆகுது? ஸோ கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. அண்ட் இங்கே பேக் டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வர்சஸ் வால்யூம் நம்ம சொல்லும்போது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஸோ ஒரு செல்லர் வந்து ஒரு கான்ட்ராக்டை எழுதுறாருங்க. ஓகேங்களா? எழுதி ஒரு பெட் மேட்ச் மாதிரி ஸோ எழுதி அதை வந்து பார்த்திங்கன்னா பையர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் மார்க்கெட் இங்கே வரும்னு சொல்கிறேன். அதுக்கு பையர் என்ன சொல்லுவார், இல்லை மார்க்கெட் அங்கே வராதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கான்ட்ராக்டை வந்து வாங்குவார். பையர் வந்து ஜஸ்ட்டு கான்ட்ராக்ட் வாங்குவார். பட் செல்லர் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணுவார். செல்லர் மட்டும்தான் கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ண முடியுங்க. நீங்கள் பார்க்குற எல்லா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அப்படி தான் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பாருங்கள், ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பார்க்குற வால்யூமையும் பாருங்களேன். உதாரணத்துக்கு இந்த 21,700 கால் ஆப்ஷன் வால்யூம் கிட்டத்தட்ட 2 கோடின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்களேன், 34 லட்சம் தான் இருக்குது. ஸோ இந்த 34 லட்சத்துக்கும் 2 கோடிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக ஸோ இந்த 2 க்ரோ வால்யூம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ணுறவங்க மூலமாக, இல்லை வாங்கி விற்கிறவங்க மூலமாக, இல்லை இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்க மூலமாக, இது மூலமாக வந்து வால்யூம் க்ரியேட் பண்ணப்படுறது தான். மோஸ்ட்லி வந்து வாங்கி விற்கிறது அதுதான் வந்து வால்யூம் சொல்லுவாங்க. பட் இந்த 34 லட்சம்ன்றது என்ன அப்படி மீன் பண்ணுதுன்னா, 34 லட்சம் செல்லர் இருக்காங்க. அந்த 34 லட்சம் செல்லருக்கு கிரியேட் பண்ணப்பட்ட 34 லட்சம் பையர்ஸ் இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் எப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி உருவாகும்னு சொல்லிட்டேன். அதாவது எப்படி அடிஷன் ஆகுனா, புது செல்லர் வந்து பையர்கிட்ட விற்கும் போது தான் கண்டிப்பாக அது புது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும், புது அடிஷன் உருவாகும். அப்போது எப்போ வந்து அன்வைண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த செல் பண்ண ஒரு ஆள் எப்போ அவங்க ட்ரேடை திருப்புறாங்களோ, எப்போ அந்த ட்ரேடை திருப்புறாங்களோ, எக்ஸிட் பண்ணுறாங்களோ, அப்போ தான் கண்டிப்பாக அங்கே அன்வைண்டிங் வரும். எப்போ அன்வைண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அவங்க அன்வைண்ட் பண்ணுவாங்க. இல்லைனா கைமீறி அவங்களுக்கு அதாவது அந்த ஸ்டாக் வந்து அவங்க ரேஞ்சை விட்டு மேலே போகும்போது அவங்க வந்து லாஸை புக் பண்ணும்போது அவங்க வெளியே வருவாங்க. இப்படி பண்ணும்போது அங்கே இருக்கிற செல்லர் கிரியேட் பண்ண அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும் சொல்லலாம். ஸோ இப்படி தான் அடிஷனும் அதாவது அன்வைண்டிங்கும் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேறு, வால்யூம் வேறு.
அண்டு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுகளில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்குமே ஒவ்வொரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அங்கே ஒரு செல்லர் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் அவர் தான் கிரியேட் பண்ணார். அந்த ரேஞ்சில் மார்க்கெட் வரல அப்படின்னா அவங்களுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஸோ அவங்க எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இதுவே அப்போது நீங்கள் யோசிக்கலாம், அந்த ஒரு கான்ட்ராக்டில் ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு புட் ஆப்ஷனில் 37 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. இந்த 37 லட்சம் கான்ட்ராக்டில் 37 லட்சம் பேர் செல்லர் இருக்கா, 37 லட்சம் பேர் பையர் இருக்கான். கரெக்டுங்களா? ஸோ ஒரு செல்லர் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது செல்லர் தான் அதிக காசு கொண்டு வரதுனால அவங்க தான் வின் பண்ணுற பாசிபிலிட்டி இருக்குது, ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும். பட் இங்கே 37 லட்சம் பையர் வந்து வேணும்னே வந்து காசை லூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வராங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க. ஏன்னா இது நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ செல்லர் தான் வின் பண்ணுவாங்க நினச்சிருக்கோம். அது அப்படி கிடையவே கிடையாது. ஸோ இங்கே 37 லட்சம் பையர்ஸ் தான் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆள், 37 லட்சம் செல்லரை விட. ஓகேங்களா? ஏன்னா இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று இவங்க கிரெடிட் ஸ்ப்ரெட் மூலமாக முன்னாடி இருக்கிற செல்லை விற்றுட்டு இங்கே செல் பண்ணிட்டு இங்கே வந்து வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இல்லைனா இங்கே பை பண்ணிட்டு பின்னாடி போய் டெபிட் ஸ்ப்ரெட்டாக வாங்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ப்ரெட்டுக்கும் அவங்க கரெக்டாக வந்து ஹெட்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம தான் நேக்கடாக பை பண்ணி நம்ம வந்து லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இவங்க பாருங்களா, ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கிலையுமே ஒரு சைடு வாங்கிட்டு இன்னொரு சைடு விற்கிறாங்க, இன்னொரு சைடு விற்றுட்டு இன்னொரு சைடு வாங்குறாங்க. இப்படி வந்து ஒரு செயினாக தான் இது பார்க்கணும். இப்படி பார்க்கும்போதே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இதில் மேபி கிரெடிட்டாக இருக்கும், இதில் மேபி டெபிட்டாக இருக்கும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கு நடுவிலுமே ஆட்டங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பையர்ஸு அப்படின்றது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பெரிய ரோல் இல்லைன்னு நினைக்காதீங்க. பையர் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹெட்ஜை தேடி போகிறாங்க. ஓகேங்களா? நேக்கடாக நம்ம பை பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம நேக்கடாக பை பண்ணுறது வேறு யாரோ செல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கான்ட்ராக்டை தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ இதை மட்டும் ஒரு சின்ன விஷயம். இது இந்த ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லியிருந்தேன். அண்டு தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த இடம் ரெசிஸ்டன்ஸாவோ சப்போர்ட்டாவோ இருக்கும் அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு தெரியும். இது எந்த அளவு வந்து உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது? ஓகேங்களா? ஏன் எந்த அளவு உண்மையாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இது ஓரளவு தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 50-60% இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் மார்க்கெட் அந்த சைடு மூவ் ஆகும்போது இதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாதுங்க. ஓகேங்களா? ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, ஓகே ரொம்ப தூரமாக இருக்கிறது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, அது ஒர்க் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்பாட்லேருந்து 200 பாயிண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இதை விட 500 பாயிண்டில் இருக்கிற ஒரு ஓஏ அடிஷன் இருக்க ஒரு ஸ்ட்ரைக்கு தான் இதை விட அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்கும். அதை விட 1000 பாயிண்ட்டுக்கு இருக்கிற ஒரு ரேஞ்சு தான் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, கிட்டக்க இருக்கிற ஸ்ட்ரைக்குக்கு கம்மியான ஒரு ப்ராபபிலிட்டியும் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக்குக்கு அதிகப்படியான ஒரு ப்ராபபிலிட்டியும் இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதுவுமே மாற்றம் அடையும். எப்போ மாற்றம் அடையும்னா, ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இன்றைக்கி எக்ஸ்பைரியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வரையும் 21,600 கால் ஆப்ஷனை நேற்றே 1,40,000 ஓகேங்களா, 1,40,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இந்த 1,40,00,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் காலையில் எங்கே போச்சுனே தெரியல. இன்ஃபேக்ட் சொல்ல போனோம் அப்படின்னா மார்க்கெட்டே வந்து 21,658 கிட்ட முடிஞ்சுது. அப்போது இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் விற்றவங்களாம் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும்? அவங்க காலையிலே வந்து அவங்க ட்ரேடை திருப்பி லாஸை புக் பண்ணி வெளியே வந்திருப்பாங்க. அப்போது இதுவுமே, அதாவது நம்ம பார்க்குற ஒரு ஸ்ட்ரைக்கோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு அன்னைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, ஓகேங்களா, சென்டிமெண்ட் எப்படி இருக்குது. ரொம்ப நல்ல சென்டிமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிஷன் இருக்கிறதெல்லாம் செல்லவே செல்லாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து ஐவி ஸ்பைக் இருக்கும், காமா மூவ் இருக்கும். இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காமா மூவ், நல்ல ஒரு அப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னா, நேற்றுலாம் ஐவி வந்து 5% ட்ராப் ஆச்சு. ஐவி ட்ராப் ஆகி மார்க்கெட் வந்து இறங்குது அப்படின்னா அங்கே நம்ம யோசிக்கணும், இந்த மாதிரி அடிக்க தான் செய்வோம், இந்த மாதிரி மார்க்கெட் ஏற்ற தான் செய்வான். புரியுதுங்களா? நேற்று வந்து ரொம்ப கஷ்டகாலம். கால் ஆப்ஷனை மட்டும் செல் பண்ணவங்க, இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணவங்களே நேற்று வந்து கஷ்டம் தான் சொல்லலாம். ஏன்னா நேற்று ப்ரீமியமே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். புரியுதுங்களா? பட் இன்றைக்கி டெல்டா மூவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ இப்படி தாங்க இருக்கும் மார்க்கெட். வந்து நமக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. நம்ம நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த இடம் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு வந்தால் அதுக்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதை முதலே நம்ம வந்து தெரிஞ்சிருந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க்காக இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க, நம்ம பார்க்குற ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு, அது என்ன தான் அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைமுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உடைச்சிரும் அப்படின்றது கூட சொல்லலாம். இவ்வளோ பாயிண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ லேர்னிங்காக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.